மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். நிறைய பேர் சொல்லி இந்த உலகத்துல வாழ இஷ்டமே இல்லை, இந்த உலகத்துல எனக்கு இருக்கவே இஷ்டம் இல்லை, ஏதாவது பண்ணிக்கலாமான் இருக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எதிர்பட்டு என்ன அவர் தாமே என்ன அருமையா சொல்றாங்க. அவர் தாமே வந்து என்ன செய்றாரா, எதிர்பட்டு என்ன சொன்னாரா, வாழ்க. நம்ம ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் தான் தேவன் விருப்பம். அல்லேலூயா. யாரும் மறிக்கணும், யார் தற்கொலை பண்ண அவர் விருப்பமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அவர் தாமே எதிர்பட்டு என்ன செஞ்சாரா, வாழ்கன்னு சொன்னாராம். நம்ம ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், நம்ம ஒவ்வொரு வாழணும். வாழன்னு சொல்லி நமக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? நிச்சயமா நம்ம தேவைகளை எல்லாம் சந்திப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மள உலகத்தில் ஒரு குறையில்லாம தேவன் நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மீட்பர் உயிர் உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம கலங்கவே வேண்டாம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார். அதாங்க 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பாத்தீங்களா, கர்த்தர் எப்படி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி யோவான் சொல்றாரு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்யணுமா, சுகமா இருக்க வேண்டும். நம்ம எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணுமா, ஒரு குறைவோட நமக்கு வராதபடிக்கு நம்ம வாழ வேண்டும் தான் தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாழணும், ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் தான் தேவனுடைய விருப்பம். நம்ம கலங்க வேண்டாம், நம்ம மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார்.